இந்த மாதத்திலும் கூட நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். நாங்க என்ன பேசணும் அப்படிங்கிறத கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. ஆண்டவர், எங்களுக்கு வேண்டிய நல் யோசனைகளை, நல் வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து நிறைவாய் நடத்தும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை எதற்காக ரட்சிக்கிறார் என்கிற சிந்தனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பா இருக்கும். ஒரு மனுஷனை கர்த்தர் ஏன் ரட்சிக்கிறார் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்க வேண்டியது. ரட்சிப்பு என்றால் என்ன கேட்டாச்சுன்னா சொல்லுவோம், நம்ம ஆண்டவராக இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் நாவினாலே தன் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்படிப்பட்டவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுது. அப்போ அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்னை ஏன் ரட்சித்தார், பக்கத்துல கேளுங்க, கர்த்தர் உங்களை ஏன் ரட்சித்தார்? அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கா? சத்தமா கேளுங்க. அப்படிப்பட்ட யோசனை உங்களுக்கு இருக்கா? ஏன் என்ன ரட்சித்தார் அப்படிப்பட்ட சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும். முதல்ல சீஷர்களுக்கே அது புரியல. ஏன் கர்த்தர் என்ன ரட்சித்தார்? சாப்பாட்டுக்காக, நல்ல உடைக்காக, வஸ்திரத்துக்காக கர்த்தர் நம்மளை ரட்சிக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை தேடி போனா செல்வம் கொட்டும், அது கொட்டும், இது கொட்டும். நம்ம ஆண்டவர் வானத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் தந்து நிறைய ஆசீர்வதிச்சிருவார். அதுக்காக மட்டும் கர்த்தர் நம்மளை ரட்சிக்கவில்லை. அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாயின் திறந்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அங்க கவனம் எங்க இருக்கணும்? செய்தியில இருக்கணும். சொல்லுங்க, செய்தியில இருக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்துல செய்தியை ஒழுங்கா கவனிங்க. சொல்லுங்களேன், செய்தியை ஒழுங்கா கவனிங்க. ஆமா, கவனிச்சுக்கணும். மேல அங்க பண்ண போறோம் அப்படியே பார்த்து பராக்க பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. சரியா கவனிச்சுக்கணும். சரி, அப்போ நமக்கும் சீஷர்களுக்கு எப்படி சில காரியம் புரியாமல் இருந்ததோ கர்த்தர் அதை புரிய வச்சது போல நமக்கும் சில கேள்விகள் இருக்கிறது. ஏன் என்ன ரட்சிக்கணும்? ஏன் இந்த சபைக்கு வரணும்? ஏன் வசனத்தை கேட்கணும்? பாஸ்டர் பேசுற இந்த வசனம் எதற்காக எனக்கு பேசப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு சும்மா போயிட்டு வந்தா போதாதா? வசனத்தை கண்டிப்பா கேட்கணுமா? வசனத்தின்படி வாழதான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு இந்த வசனம் எப்படி, ஒரு குழந்தை இந்த பூமியில பிறந்துச்சுன்னா எப்படி ஒரு ஆகாரம் இல்லைன்னா அது மரித்து போகிறதோ, அதே போல இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த போஜனம் இல்லைன்னா செத்து போயிடுவான். அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த போஜனம் கிடைக்கல, சாப்பிடவே இல்லை, தொடர்ந்து ஒரு வாரம் சர்ச்சைக்கு வரலன்னா கொஞ்சம் டல், ஆவிக்குரிய வாழ்க்கை டல்லாகும். அப்புறம் 2வது வாரம் சபைக்கு வரலன்னா இன்னும் அப்படி ஆகும். இந்த செடிக்கு தண்ணி ஊத்தாம விட்டு என்ன ஆகும்? நல்ல பிரைட்டா இருக்கிற செடி என்ன மாறும்? அப்படி சோர்ந்து போகும். அதுக்கப்புறம் சுருங்கும். அதுக்கப்புறம் சுருங்கி சுருங்கி கடைசியில பாத்தீங்கன்னா அது இருந்த இடமே தெரியாம போயிடும். அதே போல ஆவிக்குரிய நிலைமையில ஒரு மனுஷன் வளர வேண்டுமானால், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு இந்த வசனம் உள்ள போகலன்னு வச்சுக்கோங்க, அந்த வசனம் உள்ள போய் அவனை பலனாய் மாற்றவில்லை என்றால் அவன் சோர்ந்து விழுந்து விடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவனால சில காரியங்களுக்கு மேல போக முடியாது. என்னதான் உலகத்துல சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொன்னதை போல அந்த மனுஷன் என்னதான் முயற்சி எடுத்து முண்டி போராடி எல்லாத்தையும் சக்சஸா பண்ணணும்னு நினைச்சாலும் எங்கேயோ ஒரு இடத்துல தோத்து போயிடும். பணம் இருந்து வாழ்க்கை தெளிவில்லை என்று சொன்னால் அவனால சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்ப பணம் சம்பாதிப்பதற்காக மனுஷன் எடுக்கிற பிரயாசத்தை விட தன் ஆத்மாவுக்காக அந்த போஜனம் கிடைக்கணும், அந்த வசனம் எனக்கு வேணுங்கிற ஒரு மனுஷனுக்கு அதை விட மேன்மையான ஒரு வாழ்க்கையை கத்த வச்சிருப்பாருங்க. பணம் 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 என்று பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும். பணத்தினால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிறைவாவது அல்ல, பணத்தினால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மேன்மை வருவது அல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய வசனம் உள்ள போச்சுன்னா, இருதயமாகிய கற்பலைகளை அந்த வசனங்கள் எழுதப்பட்டு இருக்குமானால் அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை அழகாய் மாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, புரிந்து கொள்ளுங்க. பக்கத்துல சொல்லுங்க, புரிந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. தட்டி சொல்லுங்க, புரிந்து கொள் நல்ல. ஆமா, 3 காரியங்களை வைத்து நான் இன்னைக்கு உங்களுக்கு பேச போகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சின்னதா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுள் நமக்கு தருகிற ரட்சிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, கடவுள் நமக்கு தருகிற ரட்சிப்பு எப்படிப்பட்டது. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? சொல்லுங்க, கமலி சொல்லு பாப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது? ஒரு வார்த்தையில சொல்லணும். ஒரு வார்த்தையில. புனிதமான. சூப்பர், ஓகே, வெரி குட். விலையேறப்பட்டது. அக்கா வசனத்துல இருந்து சொல்லிட்டாங்க. தெரிஞ்ச சொல்லி ரட்சி படைச்சிருக்கியா இல்லையா? ரட்சி படையலையா? சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லணும். சொல்லுமா. 4 வருஷமா நடத்திட்டு இருக்கேன் சர்ச்சை. 4 வருஷமா எல்லாரோட முதன்மையா நீ இந்த சபையில வந்துட்டே இருக்கிற. சொல்லு, ரட்சிப்புனா என்ன? பக்கத்துல உள்ளவங்க கேள்வி கேட்பாங்க. அப்புறம் இந்த பாஸ்டர் உனக்கு ஒண்ணு சொல்லி தரலையான்னு சொல்லு.
என்னை விடுதலையாக்கி இருக்கிறது. சூப்பர், வெரி குட்ரா. சொல்லுங்க. கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது. சூப்பர், வெரி குட்யா. சொல்லாதவங்க சொல்லட்டும். சொல்லுடா. ஆசீர்வாதமானது. நான் பாவம் செய்யாம என்ன மீட்டு வச்சிருக்கு. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். வெரி குட், சூப்பர்மா. நான் சொன்ன மெசேஜ் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க இடத்துல. நான் உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க எல்லாம் பெரிய ஜீனியஸா இருக்கீங்க. வேற யாராவது சொல்றீங்களா? பாரதி சொல்லுடா, ரட்சிப்பு எப்படிப்பட்டது? மெர்லின் என்ன அமைதியா இருக்க சொல்லாம? என்ன மெர்லின் யார்ட்டையும் திட்டு வாங்கினியா? சரி. நமக்கு கொடுத்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரட்சிப்பு எப்படிப்பட்டது? இன்னொன்னு சொல்லவா? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக்கப்படுகிற அனுபவம் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. சத்தம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய அடிச்சுவடு எதுவுமே என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு என்ன பழைய பாரம்பரியமோ பழைய காரியங்களோ எதுவும் பின்னாடி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முழுமையுமாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இனிமேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பேன்னு சொல்லி எடுக்கிற தீர்மானம் தான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் ரட்சிப்பு, கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் வெளியே காட்டுறது. அல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை வெளிப்படுத்துவதை ரட்சிப்பு. சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். எனக்கு வருகிற சோதனை, நெருக்கம், பிரச்சனை, யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி இந்த ரூம்ல கொண்டு வைங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அப்படி அதை விட நீங்க சொல்லுங்க, எலுமிச்சம்பழத்தை விட பெரியவர் என்ன ஆண்டவர். எனக்கு வருகிற பிரச்சனையை விட பெரியவர் என்ன ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற போராட்டத்துல அந்த பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுப்பேன், உங்க பிள்ளைக்காக நல்ல ஜோம் பண்ண உங்க பிள்ளை மாறிடும். அதை விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு அதை வைக்கிறேன், இதை கொடுக்குறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன்னு சொல்லி ஏதோ பண்ணி அந்த பிள்ளையுடைய மண்டையை குழப்பி ஒண்ணுமில்லாம ஆக்கி அந்த பிள்ளை பைத்தியகார மாதிரி சுத்த விட்டுருச்சு. நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருத்தங்களுக்காக ஜோம் பண்ணுவதற்காக கொண்டு வந்தாங்க ஒரு சபையில. அந்த சபை நான் ஒரு இது செய்தி கொடுக்கறதுக்காக நான் போயிருக்கிறேன். அப்ப அங்க ஒரு வாலிப பையன் மண்டை குழம்பி வந்திருந்தான். என்னன்னு கேள்விப்பட்டா, ஏதோ மனம் மாத்துறதுக்காக ஏதோ செஞ்சு வச்சோம். சொந்த அப்பா அம்மா மனம் மாத்த செஞ்சு வச்சது மனம் ஒண்ணும் இல்லாம குழப்பமாகி பைத்தியக்காரனா மாறிட்டான். எப்படி மாறிட்டான்? பைத்தியம். அவன் சாப்பிடுற சாப்பாடு என்ன சாப்பிடான்னு அவனுக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை. நான் சொல்றேன், ஒரு மனிதனுடைய மனது மாறணும்னா மருந்து தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை, கர்த்தருடைய வசனம் போதுமானது. அல்லேலூயா. எங்க பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் கல்லறையிலேயே படுத்து கிடந்தான், கையெல்லாம் கீறிக்கிட்டு இருந்தான். அவனுக்குள்ள 16,000 பிசாசு இருந்துச்சு. அவன் பைத்தியக்கார மாதிரி கிடக்குறான். அவன் கிட்ட யாருமே போக பயந்தாங்க. உடம்பெல்லாம் காயம். அவனுக்கு கிட்ட போய் யாருமே எதுவும் சொல்ல முடியாது. அவன் உறவினர்கள் போய் விசாரிக்க முடியாது. அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவரா இயேசு பக்கத்துல போன உடனே ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கீழே விழுந்து அந்த பிசாசு போய் அவன் தெளிவுள்ள மனுஷனாய் மாற முடியுமானால், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அந்த வார்த்தையை தந்தா போதும், நம்ம வாழ்க்கையை மாறிக்கிட்டே இருக்கு. உங்க பிள்ளைகள் வாழ்க்கை மாறணும், உங்க குடும்பத்துல சிலருடைய வாழ்க்கை மாறணும், உங்க குடும்பத்துல சிலருக்கு சில ஆறுதலும் வேதனைகள் இருந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க மற்ற காரியங்களை தேட வேண்டியதில்லை. ஆண்டவரை தேடி ஆண்டோடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, அது மாத்திரம் போதும். சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிற புரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை குறித்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்க. சாதாரண 1,000 ரூபாய் கயருக்கும் சாதாரணமா 1,000 ரூபாய் எலுமிச்சை பழத்துக்கு நம்பி நீங்க என்ன பண்ணாதீங்க. உங்க ரட்சிப்பை அலட்சியப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இனிமேல் பழையவைகளை தொடராதீங்க. ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை செய்ய பழகுங்கள், அது உங்க வாழ்க்கையை உயர்த்தும். அல்லேலூயா. ஆமா, முன்னாடி எங்க தாத்தா பாட்டி இப்படிதான் செஞ்சாங்க, எங்க அப்பா அம்மா இப்படிதான் செஞ்சாங்க, நானும் இப்படிதான். இல்ல, அப்படி இல்ல. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு தெளிவு உண்டா இருக்க வேண்டும். நான் எதை செய்கிறேன், நான் செய்கிறதை கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தருக்கு இது பிரியமா இருக்குமா என்று சொல்லி ஒரு யோசனையோடு அவன் செயல்படுகிறவனா இருக்க வேண்டும். ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா. 3 தலைப்பை குறித்து நான் இன்னைக்கு பேச போறேன். அதாவது 3 சின்ன சின்ன தலைப்புகள். இந்த கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். 1, நிறைய கற்றுக்கொள்ளுங்க. பக்கத்துல சொல்லுங்க. எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கணும், என்ன பண்ணணும்? நிறைய படிச்சாதான் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க. ஆமா, நிறைய உங்க மைண்ட் ஃபுல்லா எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, உபாகமம் 17வது அதிகாரம் 19வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 17வது அதிகாரம் 19வது வசனம். கொஞ்சம் வேகமா எடுக்கணும், சரியா? இன்னொருத்தங்க சங்கீதம் 119:7 எடுங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக நம் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும், அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுமா? கடவுளுக்கு இப்போ
பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, அந்த பிள்ளைங்க கிட்ட போயிட்டு இப்ப விட சொல்றேன், நீ இப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி தெரிவிப்ப? ஆண்டவருக்கு நீ பயப்படுற அப்படிங்கிறத எப்படி உனக்கு தெரிவிப்ப? ஆண்டவர்கிட்ட ஒரு டீச்சர் வராரு, நீ என்ன பண்ணுவ? காலுக்கு மேல கால் போட்டு இப்படி உட்கார்ந்துருப்பியா? என்ன பண்ணுவ? இப்ப நான் தமிழ்ல கேட்கிற கொஸ்டின் புரியுதா இல்லையா? உங்க சார் வராங்க, நீ காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க, என்ன பண்ணுவ? காலை கீழே போடுவ. அடுத்தால சொல்லு. டக்குன்னு எழுமினு என்ன பண்ணும்? குட் மார்னிங் சொல்லுவீங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுவீங்க, மரியாதை செலுத்துவதை போல. அப்ப கர்த்தருக்கு நீங்க பயப்படுகிறீங்க அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? சபையில வந்து என்ன பண்றீங்க? முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் கண்ணை மூடி ஆராதிக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமையான கரெக்டா சபைக்குள்ள வந்துடுறீங்களா? இதெல்லாம் நீங்க வந்து கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள் என்பதை நீங்க தெரியப்படுத்துகிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறீங்க. அதே போல வீட்டுல போய் பேசுறீங்களா? நிறைய பேசுறீங்க. ஒரு ஆள் 2-3 மண்டை ஆட்டுறீங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? யாராவது பெரியவங்களை பார்த்து தான் கேட்கணும். ஆமா, கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? வாயில தவறி தவறி வருதா? எச்சரிக்கையா இருங்க. கடவுள் பயம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை சபிக்கிறீங்களா? பிள்ளைகளை சபிக்கிறீங்களா? கவனமா இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்க அப்படின்னா துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அல்லேலூயா. இந்த சனியனை திட்டுறத கூட விட்டுருங்க. என்ன சனியனை திட்டுற கூட விட்டுறணும். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்ப இருதயம் குளிரும், கலக்கலன்னு குளிரும். அடுத்தால இன்னும் வாரம் பாருங்க. உங்க அப்பா அம்மாக்கு கீழ்படுகிறாங்க, அவங்க சொன்னதெல்லாம் கீழ்படுறீங்களா? உங்க வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்க அம்மா சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சிடறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்படிஞ்சீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். உங்க அப்பாவுடைய இருதயத்தை குளிர பண்ணீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். உங்க அப்பா அம்மாவுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினீங்கன்னா நீங்க கர்த்தருக்கும் பயப்படலன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சங்கீதம் 119 இதுல நம்ம கர்த்தருடைய காரியங்கள் பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளணும். அடுத்தால என்ன கற்றுக்கொள்ளணும்? நிறைய கற்றுக்கொள்ளுதல்ல. சங்கீதம் 119:7. அப்ப உம்முடைய நீதி நியாயங்களை, கர்த்தருடைய நீதி எது, கர்த்தருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை நீதி நியாயங்கள் சொல்லுங்க. நீதி சொல்லுவாங்களே, உனக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? இப்படி சொல்றியே, நியாயத்தை கொஞ்சமாவது பேசு, நியாயமாய் பேசு அப்படி சொல்லுவாங்களே. அப்போ கர்த்தருடைய நியாயம் என்னது, நீதி என்பதை குறித்து தெளிவாய் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 71 அதே அதிகாரம் சங்கீதம் 119:71 போடுங்க. அப்போ என் வாழ்க்கையில கற்றுக்கொள்வதற்கு உபத்திரவம் எனக்கு ஒரு வழி செய்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, கர்த்தருக்கு கற்றுக்கொள்ளணும். நிறைய கற்றுக்கொள்ளணும். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணு கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது கர்த்தருடைய நீதி நியாயத்தை கற்றுக்கொள்ளணும். அடுத்த இப்ப என்னன்னு சொல்லியிருக்கேன்? அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு ஒரே ஒரு வசனம், நீதிமொழிகள் 6:6 மட்டும் வாசிங்க. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம். நீ யார திட்டுற? எப்படி சொல்லிருக்கு சொல்லுங்க? சோம்பேறியே. சின்ன சின்ன ஒரு மிருகத்திட்ட இருந்து கூட கற்றுக்கொள். காலையில கூட உங்க அம்மா காலையில திட்டிக்கலாம், சோம்பேறி, மணி எத்தனை ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்க, 7 மணி ஆச்சு அப்புறம் தான் எழும்பி குளிக்கிறதுக்கு ஓடுறியா அப்படி சொல்லி உங்க அம்மா திட்டி இருக்கலாம். ஆராதனைக்கு நேராச்சு கிளம்பலையா, ஏன் இப்படியே உட்கார்ந்து இருக்க, ஆராதனை 7 மணிக்கா 8 மணிக்கா, நீ இப்படி தூங்குற கூட திட்டி இருக்கலாம் உங்க வீட்டுல. அந்த சோம்பேறியை எறும்பினிடத்தில் போய் என்ன பண்ண கொள்ள வேண்டுமா? சின்ன சின்ன ஒரு மிருகத்திட்ட கூட இருந்து நல்லதை கற்றுக்கொள்ள முடியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கும் அதை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அந்த கோழி தன் குஞ்சுகளை எங்க போனாலும் கண்ணு கவனமா இருக்கும், பார்த்து கவனமா இருக்கும். ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு பறவைகளும் அதனுடைய தன் குஞ்சுகளை காக்குறதுல பயங்கர ஒரு சென்சிட்டிவா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதே போல உருவாக்குறதுலயும் சரி. இப்போ காக்கா வந்து என்ன பண்ணும், தானே முட்டை போட்டு பாதுகாத்து அடை காத்து குஞ்சு பொறிக்குது. ஆனா குயில் என்ன பண்ணுது? இல்ல, குயில் என்ன பண்ணுது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? காக்கா கூட கூட்டுல போய் முட்டையை போட்டு வந்துடும். இது எந்த பிரச்சனை இல்லாம இருந்துக்கும். அடை காக்கிறதுக்கு அதுக்கு பொறுமை இல்லை. அப்போ ஒவ்வொரு மிருகத்திட்ட இருந்து ஒவ்வொரு காரியங்களை கத்துக்கிடலாம். அல்லேலூயா. மாடு பெருசாதான் இருக்கு, ஆனா ஒரு மனுஷன் அதை அன்பா வளர்த்தானா அது கிட்ட போய் அழகா கொஞ்சம் அழகா விளையாடுது இல்ல. அதே போல ஒரு யானையை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு, பக்கம் அங்க வருதுன்னா இங்க ஓடுற சூழ்நிலைகள்லாம் இருக்கு.
ஆனா அதே யானைய அன்பா பழக்கி பாகனை தெரியாம இடிச்சு கீழே தள்ளிருச்சான். பாகன் ஹாஸ்பிட்டல் இருக்கான், யானை சாப்பிடவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கு. அதுகிட்ட இருக்கிற அன்பு எப்படிப்பட்டது? எங்க வீட்டுல எங்க அம்மா நல்ல புஷ் புஷ்ன்னு 2 நாய் வளர்க்குறாங்க. அந்த அந்த நாய் பாத்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தா அங்க பார்த்தாலே என்ன பண்ணும், அங்க இருந்தே பார்க்கும், பின்னாடி இருக்கும். நான் வீட்டுக்குள்ள போனனால எங்க நாய் எல்லாம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடி வெளுத்துரும், நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா எங்க அம்மா அப்படி இல்லை, நல்ல செல்லமா கொஞ்சம் வளர்ப்பாங்க. எங்க அக்கா ஒரு டாக் ஒண்ணு எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. எடுத்துட்டு போய் வளர்த்துட்டு பாதியில கொண்டு விட்டுட்டாங்க. எங்க அக்கா பசங்களுடைய தொந்தரவு தாங்க முடியல, ரொம்ப அதிகமா விளையாடுறாங்க, படிக்க முடியல சொல்லிட்டு எங்க வீட்டுல விட்டு போயிட்டாங்க. அது என்ன பார்த்ததும் அப்படியே பார்க்க அங்க இருந்து வீட்டுக்குள்ள வரலாமா வேண்டாமான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நான் அவ்வளவு நாள் வீட்டுலதான் இருக்கேன், 2 நாள் வீட்டுல இருக்கேன், அது வீட்டுக்குள்ள வரவே இல்லை. எங்க அக்கா அப்பதான் உள்ள என்ன பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. இது அங்க இருந்த டாக் எழும்பி டக்குன்னு என்ன பண்ணுச்சு தெரியுமா, அது நேரம் எங்க அந்த கதவுல ஏறி நின்றுட்டு அப்படியே சத்தம் போடுது, ஒரு சத்தம் போடுது. எங்க அக்கா அதை தொட்டு தடவி கொடுத்து அதுக்கப்புறம் விட்டதுக்கு அப்புறம் போக மாட்டேது, நின்றுகிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஆள் வளர்க்கறது, நான் வளர்த்தது என்ன பண்ணுது, அங்கே இருங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கு. ஆனா இன்னொருத்தங்க அது அந்த அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை குறித்ததான காரியத்துல ஒவ்வொரு மாற்றம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருடைய அணுகுமுறையில மாற்றங்கள் இருக்கு இல்ல, நான் சொல்றது புரியுதா? ஒவ்வொருத்தங்க அணுகுமுறையில, இப்போ சைமன் இருக்கான், சைமன் அப்பா ஒன்னா எப்படி உங்ககிட்ட எப்படி ஒரு காரியத்தை சொல்லுவார், இப்ப சைமனோட அம்மா இவன்ட்ட எப்படி ஒரு காரியத்தை பேசுவாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்பா நம்ம கிட்ட ஒரு காரியத்தை அப்ரோச் பண்றதுக்கும் அம்மா நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அப்ரோச் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? 2வது டீச்சர், உங்க உறவினர்கள், ஒவ்வொருவருடைய அன்புல வித்தியாசம் இருக்குங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப அதே போலதான் ஆண்டவருடைய இந்த காரியங்கள், இந்த ஒவ்வொரு எறும்புட்டு இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மிருகங்களா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாலமோன் ஒவ்வொரு மிருகங்களை குறித்தும் ஒவ்வொரு பறவைகளை குறித்தும் சகல ஞானம் கற்றுக்கொண்டவனா இருந்தாரு. ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கொள்வார். உங்களுக்கு தெரியுமா, தேள் இருக்குல்ல, தேள் வந்து அதனுடைய குட்டிய போட்டுச்சுன்னா தேள் வந்து அந்த குட்டிகளை இதே கடிச்சு தின்ன ஆரம்பிச்சிடும். தெரியுமா உங்களுக்கு? பாத்துருக்கீங்க? உங்களுக்கு பார்த்தது இல்ல. எத்தனை குட்டி போட்டாலும் அதுல 1 2 தான் தப்பிக்கும், மத்ததெல்லாம் கடிச்சு தின்றும் தேள். தேள் நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு கொடுமையானது, நம்மள கட்டுன்னு சொட்டுன்னு ஒரு கொட்டுச்சுன்னா நமக்கு தாங்க முடியுதா வலி? ஆனா அது தன் குஞ்சுகளே கொட்டி கொள்ளுமா, அந்த தின்ன குட்டிகளே. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கா இல்லையா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சாப்பிடுற முறையில ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு பறவைக்கு அழகு எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. நாய்க்கு போய் அந்த மாதிரி ஒரு இது இருந்தா எப்படி சாப்பிடாது? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அதுக்கு கரெக்டா மீனை கொத்தி எடுக்கணுங்கிறதுக்காக அது எப்படி இருக்கு, நீளமா நீட்டமா இருக்கு. கொக்குகள்லாம் பாத்துருக்கீங்களா? எங்க ஊர்ல ஒரு பெரிய குளம் இருக்கு, ஒருவேளை நீங்க வந்தீங்கன்னா அங்க பாக்கலாம். அந்த குளத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு வெளிநாட்டுல உள்ள பறவைகள்லாம் வந்து அதிகமா இறங்கி இருக்கு. பார்த்தா ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்ப ஒரு இதுக்கு பார்ப்பேன் நானு, தாடை அகலம் இளமா இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். நான் நினைச்சேன் என்னடா இதுக்கு போய் இவ்வளவு பெருசான தோல் மாதிரி தாடை இருக்கு, இது எதுக்கு நினைச்சேன். ஆனா பார்த்தாதான் தெரியுது, அது ஒவ்வொரு மீனையா கொத்தி என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வைக்குது. எங்க வைக்குது? வாய்க்குள்ளேயே தண்ணிக்குள்ள வச்சிருக்கு. எப்படி வச்சிருக்கு? தண்ணி எடுத்து மீனை பிடிச்சு உள்ள வச்சிருக்கு. எதுக்கு தெரியுமா? தான் குட்டிக்கு உயிரோட கொண்டு போறது. அல்லேலூயா. உள்ளுக்குள்ள அழகா தண்ணிய வச்சு தண்ணிக்குள்ள மீனை நீந்த விட்டு குளத்துக்குள்ள இருக்கிற மீனை எடுத்து வாய்க்குள்ள வச்சு அழகா கொண்டு போய் அதை கொண்டு போகுது. அப்போ ஒவ்வொரு மிருகங்களுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்போ அதே போல இந்த சாலமன் என்ன சொல்றாருன்னா, எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள்ளு. திடீர்னு சர்ச்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பிஸ்கட் கிடந்தா கூட, துண்டு கிடந்தா கூட கடன்னு பார்த்தா எங்க இருந்து எறும்பு வரும் தெரியும். சரணம். ஏன் தெரியுமா? அது உற்சாகமா இருக்கு. அல்லேலூயா. அது பயங்கர, என்னடா எப்படா கடைக்கு எடுத்துக்கொண்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மழை காலம் வரப்போகுதுன்னா அது சேவ் பண்ண நினைக்குது. ஆனா மனுஷன் மட்டும்தான் என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஹாயா அப்படியே இருப்பாங்க, எதை வேணா செய்ய வேண்டாம், நம்ம பாட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல யார் இருப்பா? சோம்பேறியே. சொல்லு பக்கத்துல சொல்லு, என்னது சொல்லு, உன்னதான் திட்டுறான் தங்கச்சி பின்னாடி இருந்து. சோம்பேறியே, எறும்பின் இடத்தில் போய் கற்றுக்கொள்ள. அல்லேலூயா. அடுத்தபடியாக நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். முதல் பாயிண்ட். 2வது இல்ல, முதல் பாயிண்ட் இன்னும் முடியல, மன்னித்துக் கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரே ஒரு ஆண்டவர் தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிச்சு ஒரு ஆமென் சொல்றீங்க? எனக்கு ஒரே ஒரு ஆண்டவர் தான் இருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு ஆண்டவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒருவர் தான் நமக்கு இருக்கிறார். ஏன் அப்படின்னா, சில இந்த லூக்கா 22வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 22வது அதிகாரத்துல என்னது சவுண்ட் வருது?
சரி சரி சரி. யாரோட வித்தியாசமான சவுண்ட்ல யாரோ வாசிக்கிறாங்கன்னு பார்த்தேன் நான். சரி, ஓகே. கவனிங்க, இப்பதான் நம்ம செய்திக்குள்ள வந்திருக்கிறோம். தங்களில் எவன், இப்ப பிரான்சிஸ் பெரியவனா சைமன் பெரியவனா வயசுல கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வருது. அங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சபைக்குள்ள அங்க இருக்கிற சீஷர்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், எனக்குள்ள இருக்கிறவர் தான் பெரியவர் என்பதை வெளிப்படுத்த, ஆனா நான் தான் பெரியவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுல ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இருந்துச்சுங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த ராப்போஜனங்களை அதை பரிமாறிட்டு எல்லாம் ரெடியா இருக்கிறார். அந்த இடத்துல பணிவிடை செய்துட்டு இருக்கிறார். அங்க இருக்கிற சீஷர்களுக்கு ஏன் ரட்சிக்கப்பட்டேன்னு தெரியல. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ஏன் ஆண்டவர் என்னை அவர் பக்கமா வச்சிருக்கிறாரு, எனக்கு ஏன் இவ்வளவு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு அந்த சீஷர்களுக்கே புரியல. ஒவ்வொருத்தரும் சண்டை போடுறா. இப்ப நாங்க எல்லாம் ஒரு கோஷ்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோஷ்டியா இருந்துச்சு, ஆண்டவர் எங்களுக்காக பணிவிடை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நாம சொல்றேன், பாரு நான் தான் பெரிய, என்ன பண்ண அமைதியா உட்காரு, நான் ஆண்டவர்கிட்ட போய் நல்லா பேசிட்டு வரணும், அதனால நீ எழும்பவே கூடாது, இந்த இடத்த விட்டு எழும்ப கூடாது, எல்லாரும் மிரட்டி வைக்கிறேன். யாரு? நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்ற, எப்பா உங்களுக்குள்ள ஏன் இந்த பெரியவங்கிற சண்டை வருது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். சரி, இதுதான் அந்த சின்ன ஒரு போர்ஷன். அதுல பெனிஃபேக்டர் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, எவன் பெரியவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எத்தனாவது வசனம்? 24 வாசிமா, 24 தான் வாசிச்சிருக்கியா? அடுத்த வசனம் வாசி. அவர் சொல்றாரு, எப்பா புறஜாதிகளின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் எப்படிப்பட்டவங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உபகாரிகள் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தா, பெனிஃபேக்டர் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தையை குறிக்கிறது. என்ன அப்படின்னா, கொடையாளி இல்ல ஒரு உபகாரி. பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன உதவியை செய்வாங்க, பார்த்தா பெரிய ஆள் மாதிரி காட்டிப்பாங்க. பாத்துருக்கீங்களா? செய்யறது எப்படிப்பட்ட உதவி? சின்ன உதவி செஞ்சுட்டு எப்படி பண்ணுவாங்க? பெருசா பிஹேவ் பண்ணுவாங்க. அப்பா நான் தான் அவனை தூக்கி விட்டேன், அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான், அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பான், அவன் வாழ்க்கையில முன்னேறி இருப்பான். ஆனா சின்னதா ஒண்ணு சொல்லிக்கிட்டு ஊரெல்லாம் சொல்லி காட்டுவாங்க, நான் தான் அவனை உயர்த்தியதுக்கு காரணமா இருந்தேன், நான் தான் அவன் வாழ்க்கையை ஏத்தி விட்டேன். ஒண்ணு சொல்லவா, யாரு வாழ்க்கை யாரும் ஏத்தி விட முடியாது. அல்லேலூயா. அதே போல யாரு வாழ்க்கையை யாரும் கெடுத்து போட முடியாது. நம்ம நினைக்கிறோம் என் வாழ்க்கை அவன் கெடுத்துட்டான், என் வாழ்க்கை அவன் கெடுத்துட்டான். யாரு வாழ்க்கை யாரும் கெடுத்தும் போட முடியாது, யாரு வாழ்க்கை யாரும் உயர்த்த முடியாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு உபகாரியா இருக்கிற ஒரே ஒரு ஆளு தான், அந்த கர்த்தராகிய ஆண்டவர் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கணும். ஆனா நாம நமக்கு உபகாரிகளை, அதாவது உதவி செய்கிறவர்களை, நமக்கு பெருமை, பூமியில இருக்கிற மனுஷன் ஒரு உதவியை செஞ்சா கண்டிப்பா பெருமை பாராட்டும். சின்ன உதவியை செஞ்சால் என்ன பண்ணுவான்? பயங்கரமா பெருமை பாராட்டுவான். அதனால அப்படிப்பட்ட உபகாரம் செய்கிற அந்த அப்படிப்பட்ட ஒரு உதவி செய்கிற ஒரு மனுஷனை நம்ம தேடாமல் ஆண்டவரை மட்டுமே தேடுகிறவா நாம இருக்க வேண்டும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மட்டும்தான் கொடையாளி. அவர் தான் மழையை கொடுத்தார்னா எல்லா இடமும் நிறைவாய் பெய்கிற மழையை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதான் உண்மை. ஆனா நம்ம அதை தவிர வேற யாரையாவது பார்த்துட்டு இவர்களாலதான் நல்லா இருக்கேன் அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு கண்ணி ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதே மனுஷன் உங்களை காலை எடுத்து விட்டுருவான். ஒரு மனுஷன் நமக்கு செஞ்ச உதவியா இருந்தா கொட்டாய் வரக்கூடாது, அடைக்கிறோம் அந்த மாதிரி. அல்லேலூயா. ஆமா, உதவி செய்யறவடா இருந்தாலும் சரி, அந்த உதவி செய்யறன்னு சொல்லணும், கர்த்தர் கிருபையால இதை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிருபையா எனக்கு இவர்கள் மூலமா இதை செய்தாருன்னு சொல்லணும். அல்லேலூயா. பாரதி செஞ்சதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால இத செய்தான். சைமனுக்கு செய்யற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையினால செய்தான். பிள்ளைகள் செய்யற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையினாலே இங்க செய்யறாங்க. அல்லேலூயா. சத்தமுறாமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாரை நம்பலாம்? ரட்சிக்கப்பட்ட மனுஷன் யாரை நம்பணும்? இன்னொரு மனுஷனை அல்ல. சத்தமுறாமன் சொல்லுங்க. நீங்க நிறைய கற்றுக்கொள்ளுங்கிற பாயிண்ட்ல நிறைய காரியத்தை தெரிந்து கொண்டு, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், சத்தமா சொல்லுங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், நல்ல புரிஞ்சுக்கோ. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தருடைய உபகாரமே தேவையில்லாமல் மற்ற மனுஷனுடைய உபகாரம் தேவையில்லை. அல்லேலூயா. நான் உதவிங்கிறது வேற, உபகாரிங்கிறது வேற. பெருமை பாராட்டுற மனுஷனுடைய உதவி நமக்கு தேவையில்லை. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் ராஜாவை கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், எப்ப நான் பெரிய உபகாரியா இருக்கிறேன், நான் அவங்களை ராஜாவா இருந்து வழி நடத்துறேன், அதிகாரத்துல இருக்கிறேன், எல்லாத்துலயும் இருக்கு, ஆனா
சாமுவேலை நீ வருத்தப்படாத, இஸ்ரவேலர்கள் உன்னை தள்ளல, என்ன தள்ளிட்டாங்கன்னு சொன்னார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ராஜா நமக்கு மேல இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான். சொல்லுங்க, நம்முடைய ராஜா யாரு? எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து கொண்டிருப்பேனா. ஆமா, அந்த ஒரு பாட்டுல எனது தலைவன் யாரு? இன்னைக்கு பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் என் தலைவன் அவரு, என் தலைவன் இவரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலையை பிடிச்சிருக்கிறான். தலையெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணிடும்? வாளாயிரும், இல்ல காணாமலே போயிடும். ஆனா ஒரே ஒருத்தர் கடைசி வரைக்கும் நம்ம கூட நிறைவா இருக்கிறார் அப்படின்னா அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம்.